ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மகாபாரதம் கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்ஜுனனின் வில் வித்தை ரகசியம். சரி குட்டீஸ், மகாபாரதம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வர அர்ஜுனன் எப்படி உலகத்திலே பெரிய வில்வித்தை வீரர் ஆனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் அஸ்தினாபுரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு இடையே நடந்த கதை. ஒரு பக்கம் பாண்டவர்கள் 5 பேர், இன்னொரு பக்கம் கௌரவர்கள் 100 பேர். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 5 பேரும் பாண்டவர்கள். இவங்க ரொம்ப நல்லவங்க. கௌரவர்கள் இவங்க மொத்தம் 100 பேர். இதில் துரியோதனன் தான் பெரியவர். இவங்க எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்த குரு தான் துரோணாச்சாரியார். ஒரு நாள் குரு துரோணாச்சாரியார் அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார். ஒரு மரத்தின் மீது பறவை ஒன்றை வைத்தார். அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. அனைத்து மாணவர்களையும் பார்த்து, இளவரசர்களே, ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இப்போது பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது. உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும். அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மரப்பறவையை வைத்துள்ளேன். அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என்று கூறினார். முதல்ல தர்மர் வராரு. பறவையை குறிவைக்கும்படி அவரிடம் துரோணாச்சாரியார் கூறினார். ஆனால் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விகளுக்கு பதிலளிக்க கூறினார். தர்மர் தயாரான போது, தர்மரா, உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துரோணாச்சாரியார் கேட்டார். எனக்கு பறவை, மரம், மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என தர்மர் துரோணாச்சாரியிடம் கூறினார். வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார். தர்மர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தார். அடுத்தது துரியோதனன் வரார். அவரிடமும் அதே கேள்வியை கேட்டார். அதற்கு அவர், குருதேவா, எனக்கு பறவை, மரம், இலைகள், பழங்கள், மற்றொரு பறவை தெரிகிறது என கூறினார். ஆனால் துரியோதனன் பேசி முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என துரோணாச்சாரியார் கூறினார். அடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எறிந்துவிட்டு சென்றான். அடுத்து பீமன் வரார். மறுபடியும் அவரிடம் அதே கேள்வியை கேட்டார் துரோணாச்சாரியார். குருதேவா, எனக்கும் பறவை, மரம், பழங்கள் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்தி ஓரமாக நிற்கச் சொன்னார். அடுத்து நகுலன், சகாதேவன் வரார். அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்டபோது, எனக்கு மக்கள், மரங்கள் மற்றும் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினார். சகாதேவனோ, எனக்கு பறவை, பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினார். கடைசியாக வந்தது நம்ம ஹீரோ அர்ஜுனன். அர்ஜுனன் தயாரான போது, அர்ஜுனா, உனக்கு என்ன தெரிகிறது என அவரிடம் துரோணாச்சாரியார் கேட்டார். குருதேவா, எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது, வேறு எதுவும் தெரியவில்லை என கூறினார். அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார். குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தினார். மற்ற இளவரசர்களிடம் திரும்பி துரோணாச்சாரியார், இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா? ஒன்றை குறிவைக்கும் போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையும் கவனிக்கக்கூடாது. உங்களுக்கு மரம், இலைகள் மற்றும் மக்கள் மட்டுமே தெரிந்தனர். அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேலையில் உங்களுக்கு கவனம் இல்லை. அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் என்று துரோணாச்சாரியார் கூறினார். பார்த்தீங்களா குட்டீஸ், மற்றவங்களுக்கு மரம், செடின்னு கவனம் செதறிச்சு. ஆனால் அர்ஜுனன் தன் இலக்கை மட்டும் கவனித்தார். அதே மாதிரி நீங்களும் படிக்கும்போது முழு கவனத்தோடு இருந்தால் அர்ஜுனன் மாதிரி நீங்களும் ஜெயிக்கலாம். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி. குரு துரோணாச்சாரியார் டெஸ்ட் வச்சப்போ அர்ஜுனனுக்கு எது மட்டும் தெரிஞ்சதா சொன்னார்? ஆப்ஷன் ஏ, பறவையோட கண்ணு மட்டும் தெரிஞ்சது. ஆப்ஷன் பி, மரம் மற்றும் இலைகள் தெரிஞ்சது. குட்டீஸ், உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.